ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் உங்களுடைய மொபைலுக்கு வரப்போகும் எஸ்எம்எஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதான் வந்து நிறைய பேர் வந்து டவுட்டாக வந்து கேட்டு வரீங்க ஒரு எஸ்எம்எஸ் சம்மந்தமாகவும். அதை பற்றி டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக வந்து போட்டுடலாம் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து நம்ம செயல்படுறதும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இது வரைக்கும் வந்து என்னென்ன எஸ்எம்எஸ்லாம் வந்து மக்களுக்கு வந்து வருது, அந்த எஸ்எம்எஸ் வந்து எதுக்காக வந்து அனுப்புறாங்க அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8லேருந்து ஒரு 10 எஸ்எம்எஸ் வகையாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து மொபைல் நம்பருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து வரும். அந்த எஸ்எம்எஸ்லாம் வந்து எதுக்கு வந்து அனுப்புறாங்க, முக்கியமாக வந்து ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களுக்கு எது போல் எஸ்எம்எஸ் வந்து வரும், ரெகுலராக வந்து மேல்முறையீடு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு எது போல் எஸ்எம்எஸ் வரும், அவங்களுக்கு கலாய்வு ப்ராசஸ் வந்து நடந்தால் எது போல் எஸ்எம்எஸ் வரும், மேல்முறையீடு பண்ணிட்டு முடிச்சவங்களுக்கு எது போல் எஸ்எம்எஸ்லாம் வந்து வருது, எது போல் எஸ்எம்எஸ்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, அந்த எஸ்எம்எஸ் பற்றி நீங்கள் கூடுதலாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து தெரிஞ்சுக்கிங்கன்னா அந்த எஸ்எம்எஸ் வச்சு உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அடுத்த கட்டமாக உங்களுக்கு பணம் வருமா, அடுத்த கட்டமாக என்ன செயல்படும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நீங்களே வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். அது உங்கள் மொபைல்லே வந்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒரு எஸ்எம்எஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸும் எப்படி வந்து வரும், இது யாருக்கெல்லாம் இந்த எஸ்எம்எஸ் வந்து வரும், அது வந்து பயன்படுத்துகிற மூலிமா நீங்கள் எப்படி வந்து பணம் பெற முடியும் அப்படின்ற டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்ல போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போயே வந்து வெளியே போயிடலாம். ஸ்கிப் பண்ணால் வந்து வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம கொடுக்குற முழு தகவலும் வந்து எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து மாறும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாத போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து பயனுள்ள தகவலாக வந்து அனுபவிக்கிறதுக்கு நிறைய மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க வந்து முகாம் மூலியமா, சிறப்பு முகாம் மூலியமா 2 கட்டமாக விண்ணப்ப படிவங்கள் வந்து பெறப்பட்டிருந்தாங்க. இதன் மூலியமா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் வந்து 1,16,00,000 பேருக்கு மேலே வந்து பயனாளிகளாக வந்து சேர்ந்து பயன்பெற்று வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கான 1000 ரூபாய் வந்து பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் ஆகுது. அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்ல இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் ஆகி வரும். இது போல் வந்து வரவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா முகாம் மூலியமாக அப்ளை பண்ணவங்களுக்கும் சரி, இல்லை மேல்முறையீடு பண்ணிட்டு ஒரு சிலவங்கலாம் வந்து இந்த மாதம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலேருந்து வந்து இருக்குது. இன்னும் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி பரிசு மற்றும் கலாய்வுன்னு சொல்லிட்டு ஒரு 7,30,000 பேருக்கு வந்து முதலமைச்சர் திரும்ப வந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கும்போது சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தார். அப்போ வந்து பரிசு நிலையில் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வந்தது. அதுபோல் ஒரு கட்டமாக வந்து இந்த எஸ்எம்எஸ் வந்து வரும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த எஸ்எம்எஸ் ஃபுல்லாக வந்து ரொம்ப பயனுள்ள தகவலாக வந்து மாறுது. அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் வந்து போய் சேருது. இதில் வந்து புதுசாக வந்து நியூவாக வந்து அப்ளை பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து எது போல் எஸ்எம்எஸ் வந்து வரும், முக்கியமாக மேல்முறையீடு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு எது போல் எஸ்எம்எஸ்லாம் வந்து வரும் அப்படின்றத நீங்களே வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கலாய்வு ப்ராசஸ் நடக்காதவங்க எது போல் எஸ்எம்எஸ்லாம் வந்து வரும், உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா எது போல் எஸ்எம்எஸ் வந்து வரும், கிரெடிட் ஆயிடுச்சுன்னா பணம் அதுக்கு முன்னாடி எது போல் எஸ்எம்எஸ் வந்து வரும், ₹1 மெசேஜ் வருமா, இது போல் டீட்டெயிலான எஸ்எம்எஸ் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அதில் முதல் மெசேஜாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆயிடுச்சு, அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான எஸ்எம்எஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்றையிலேருந்து நீங்கள் வாங்க வந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய உதவித்தொகை அல்ல உரிமை தொகை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது, வாழ்த்துக்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களில் ஒருவன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்படின்றதை வந்து கூடுதலாக வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது போல் செலக்ட் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாழ்த்துக்கள் மெசேஜ் வரும். அவங்க வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டாங்கன்னா எது போல் எஸ்எம்எஸ் வரும்ன்றத கண்டினியூ வந்து பார்த்துன்னு வந்தால் உங்களுக்கு தெரியும். இதன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்க நிராகரிக்கப்பட்டவங்க மேல்முறையீடு வந்து பண்ணியிருப்பீங்க. மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விண்ணப்ப எண் தொடர்ந்து அதுக்கான ஒரு எஸ்எம்எஸ் வந்து அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ரைட் சைடில் வந்து பார்க்குற மாதிரி அன்புடையார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் தங்களுடைய மேல்முறையீடு விண்ணப்ப எண் கிடைக்கப்பெற்றுள்ளது, தங்களுடைய விண்ணப்ப எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ட்ராக் பண்ணுறதுக்கு. தங்களுடைய விண்ணப்பம் திட்ட விதிமுறைகளின்படி பரிசீலிக்கப்படும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகாம் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது போல் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு யாரெல்லாம் வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கோ அவங்களாம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேல்முறையீடு பண்ணிவிட்டு இது போல் எஸ்எம்எஸ் வந்தவங்களுக்கு யாரெல்லாம் வந்து பணம் வரலையோ அவங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கும். யாருக்கெல்லாம் பணம் வரல அப்படின்றவங்க முக்கியமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பணம் வரலன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்களா, அது சம்மந்தமாக நம்ம
டீட்டெயிலாக வந்து வீடியோ போடுவோம். இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எஸ்எம்எஸ்ஸாக நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கும். நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் தங்களுடைய உரிமை தொகைக்கான தங்களுடைய மேல்முறையீடு விண்ணப்ப எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு தங்களுடைய விண்ணப்பம் திட்ட விதிமுறைப்படி நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன காரணத்தெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து கூடுதலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்து டீட்டெயிலாக வந்து தெரியும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தின் 4 சக்கர வாகனங்கள் வந்து இருக்குது அப்படின்றத வந்து முகாமில் அதாவது வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுடைய கலாய்வில் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி திட்ட விதிமுறைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து வரும். உங்களுக்கு என்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டதோ அந்த காரணத்தை வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கான எஸ்எம்எஸ்ஸை இதே போல் வந்து அனுப்புவாங்க. கரெக்டாக வந்து அதாவது வெரிஃபிகேஷனில் நிராகரிக்கப்பட்டது அப்படின்றத அனுப்புவாங்க அப்படின்னே வந்து தெரிஞ்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு பணம் மாறப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனாக எஸ்எம்எஸ்ஸாக வந்து வரும். அது என்ன எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி அதாவது மேலே வந்து ஒரு 3 விதமான எஸ்எம்எஸ் வந்து கொடுத்துருக்கேன். டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ருபீஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்து வரும். உங்களுக்கு ₹1000 வந்து கன்ஃபார்மாக வந்து வரப்போகுது அப்படின்றத உறுதிப்படும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ₹1 கிரெடிட் மெசேஜ் அப்படி இல்லைனா 10 பைசா கிரெடிட் மெசேஜ் டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஏசி HCR அப்படின்றத வந்து வரது கூட வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னே வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் UR அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு அப்ரூவல் ஆக போகுது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கிரெடிட் மெசேஜ் வரும். நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ₹1 கிரெடிட் மெசேஜ் மேல்முறையீடு பணங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். பொங்கலை முன்னிட்டு 10ஆம் தேதி வந்து பணம் மாறப்போகுது. அதுக்கு முன்னாடி வந்து 7ஆம் தேதி அப்படி இல்லைனா 6ஆம் தேதி பணம் மாறப்போகுது ₹1 வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுவர் SBI அதாவது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணிட்டு ₹1 ஃபார் ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் UR ஸ்கீம் ரெஃபரன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் அப்படிலாம் எஸ்எம்எஸ்ல இதே போல் வந்து வந்திருக்கும். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான எஸ்எம்எஸ் இது போல் வந்து வரும். இதுக்கு மேலே வந்து யாருக்கெல்லாம் வந்து அப்ரூவல் ஆக போகிறாங்க இதுக்கு மேலே யாரெல்லாம் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா இதே போல் அப்ரூவல் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமா ₹1 வந்து கிரெடிட் மெசேஜ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இது நிறைய பேர் வந்து தெரியாது இருக்காங்க. நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ₹1 எஸ்எம்எஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த எஸ்எம்எஸ் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ₹1000 வந்திருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து போய் செக் பண்ணலாம். இதன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வருது அப்படின்ற ஒரு எஸ்எம்எஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா வந்து சென்ட் பண்ணுவாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த மாதத்துக்கான உரிமை தொகை தங்களுடைய வங்கி கணக்கில் அனுப்பப்பட்டுள்ள வங்கியின் பெயர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அனுப்புகிறாங்களோ முக்கியமாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ நீங்கள் பிரைமரியாக வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதாரை வந்து லிங்க் பண்ணிக்கிறோம் அந்த ஆதாரோட லிங்கான அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பெயரை வந்து பேங்க் அக்கௌண்ட் பேரை வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணி அதில் வந்து பணம் வந்து அனுப்பியிருக்கோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதன் தொடர்ச்சியாக வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கே ₹1000 கிரெடிட் மெசேஜ் வந்து தொடர்ந்து வரும். அது ₹1000 கிரெடிட் மெசேஜ் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NACH கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மேக்ஸிமம் வந்து NACHன்னு வரும். அப்படி இல்லைனா DPT ட்ரான்ஸ்ஃபர் மூலமா வந்து உங்களுக்கு பணம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி NACH கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு வரும். அதாவது உங்களுக்கு வந்து அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வந்ததுக்கப்புறம் இது போல் ₹1000 கிரெடிட் மெசேஜ் வரும். இதுலேயே வந்து 3 விதமான எஸ்எம்எஸ் வந்து வருது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நோக்கியா மொபைலில் வந்து நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். AC HCR அப்படின்ற மென்ஷன் பண்ணி வந்து உங்களுக்கு ₹1000 வந்து கிரெடிட் ஆகும். அப்படி இல்லைனா டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் இது வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக வந்து தெரியும். அது போல் டிபிடி பேமெண்ட் ருபீஸ் அப்படின்னு வந்து ₹1000 கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா NACH அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு பணம் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு ப்ராசஸில் வந்து இருக்குது பர்சனலில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லின்னு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு முக்கியமாக வந்து தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை மேல்முறையீடு பண்ணவங்களாக இருந்தாலும் சரி இது போல் எஸ்எம்எஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. புதுசாக வந்து இந்த முகாமில் வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜனவரி மாதத்தில் வந்து வரப்போகுது. அவங்க புதுசாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க XXன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர். அந்த நம்பர் உட்பட வந்து உங்களுடைய விண்ணப்பம் பர்சனலில் உள்ளது கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய விண்ணப்ப படிவம் வந்து வருவாய் கோட்டாட்சி நிலையில் அப்படி இல்லைனா கவர்மெண்ட்டுக்கு வந்து போய் சேர்ந்துருச்சு. முகாம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வலர் மூலியமா வந்து உங்கள் கிராமத்தில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷனை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுற எஸ்எம்எஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது, கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதன் தொடர்ச்சியாக இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அப்ரூவல் ஆகிட்டு பணம் வரவங்களுக்குலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தங்களுடைய குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து குடும்ப அட்டை நம்பரே வந்து போட்டு மறுபடியும் வந்து இந்த மாதத்துக்கான உரிமை தொகை தங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்றத உங்களுடைய வங்கியின் பெயர் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வங்கி கணக்கையோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரையும் வந்து மென்ஷன் பண்ணி வந்து அனுப்புகிறாங்க. இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து சிட்டி யூனியன் பேங்க்கில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஷோ பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து இதே போல் எஸ்எம்எஸ் தான் வந்து வந்திருக்கு. லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையும் வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது வந்து எக்ஸ்எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணி லாஸ்ட் 4 டிஜிட் தான் வந்து எப்பயுமே அனுப்புவாங்க. அதையும் வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க. செலுத்தப்பட்டுள்ளது எந்த அக்கௌண்ட்டில் வந்து கரெக்டாக வந்து போய் சேருது பணம் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்றத அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து கரெக்டாக என்னென்ன மெசேஜ் அப்படின்றத முக்கியமாக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுனால தான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்னதை உட்பட வந்து நிறைய பேருக்கு இந்த எஸ்எம்எஸ்லாம் வந்து வந்திருக்கலாம், ஒரு சிலவங்க வந்து வராத கூட வந்திருக்கலாம். இது போல் வராதவங்க முக்கியமாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான பணம் வந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேல்முறையோட பணம் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போகிறோம். முக்கியமான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக வந்து அந்த வீடியோ வந்து இருக்கும். அதனால் தயவுசெய்து நம்ம சேனலை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் நிறைய வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். உடனுக்குடனே வந்து எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து இன்னும் நிறைய அப்டேட் வரும் அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து வந்து சொல்லிக்கிறோம். ரெகுலராக வந்து பணம் வரவங்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நடுவில் பணம் வந்து ஸ்டாப் ஆகி போச்சுன்னா நம்ம கொடுக்குற அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக வந்து மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு நம்ம இது வரைக்கும் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எது போல் எஸ்எம்எஸ்லாம் வந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து வரும், மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு இது போல் எஸ்எம்எஸ் வரும், நியூவாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு இது போல் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றத எஸ்எம்எஸ் சம்மந்தமாக வந்து வரக்கூடிய எஸ்எம்எஸ் சம்மந்தமாக டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து அனுப்புங்க. இதுக்கும் மேலே வேறு ஏதாவது எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் அந்த எஸ்எம்எஸ் வந்து காப்பி பண்ணி அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணி நமக்கு கமெண்ட்டாக வந்து தெரிவிங்க. மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இந்த ஸ்கீம் சம்மந்தமாக இல்லை எஸ்எம்எஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க. நம்ம சேனல் வந்து ரொம்ப அளவுக்கு அதாவது அதிக அளவுக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ரீச் ஆன ஒரே காரணம் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணியிருக்கும். அதை வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போடலாம்னு இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதை நீங்கள் மட்டும்தான் வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறீங்க, ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு என் தரப்புலேருந்து வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நீங்கள் கமெண்ட்டில் கேள்வி கேட்கும் போது தான் நம்ம அது சம்மந்தமாக வந்து டீட்டெயிலாக வீடியோ கொடுக்கணும், ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து அதுக்கான ரிப்ளை உடனடியாக வந்து கிடைக்கும். லேட்டாக வந்து ரிப்ளை கிடைக்குதுன்னு கவலைப்படாதீங்க. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 10 நிமிஷத்துலேருந்து 1/2 ஹவருக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். நான் அடிக்கடி ஆன்லைன் வரும்போது கண்டிப்பாக வந்து உடனே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட்லேயே கூட ஒரு சிலவங்களாம் ரிப்ளை வந்திருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலோடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான் அப்படின்றத நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.